ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை ஏகமாய் காண்பார்கள். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது என்ன காலகட்டம் என்று நீங்கள் கேட்கலாம். கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலத்துக்குள் நாம் நிற்கிறோம். நான் அடிக்கடி பார்க்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவைகளில் வருகிற செய்தி, யூடியூப்ல கூட இது நிறைய வீடியோக்கள் வரலாம். ஏஞ்சல்ஸ் பறக்கிறார்கள். அதற்கு பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். இது சைனாவில் நடந்தது. அப்போது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் பறந்து வரும்பொழுது அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். அவனுடைய உருவம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயின்டானிக்காக இருக்கிறது. அவனுக்கு ஃபெதர்ஸ் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. கடைசியாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள், அது சைனாவினால் செய்யப்பட்ட ஒரு விதமான உருவம். சைனாவினால் செய்யப்பட்டது ஒரு மனுஷ உருவம். அந்த உருவத்தை அவர்கள் சைனாவில் செய்தார்கள். அது எப்படி செய்தார்கள் என்றால், மனுஷ கொழுப்பினாலே மனுஷனுடைய கொழுப்பை எடுத்து அந்த கொழுப்போடு மற்ற கொழுப்புகளை கலந்து அதை வேக்சினேஷன் பண்ணி அதை ஒரு உருவமாக ஆக்கி, அது தேவதூதன் வானத்திலிருந்து அடிபட்டு கீழே விழுந்து விட்டான் என்பதை போல அவர்கள் சித்தரித்தார்கள். இதையும் நம்பி நாம் பகிர்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு மேகத்தில் தென்பட்டார் என்று சிலர் சொல்லுவார்கள். இயேசு, ஒரு அம்மா என்கிட்ட பேசும் பொழுது, பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்திருந்தவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் காஃபி குடிச்சிட்டே இருந்தேன், என் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ யாருன்னு போய் கதவு திறந்தா ஏசப்பா வெளில நிற்கிறாரு. நான் உடனே ஏசப்பாவை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னேன். அவர் வந்து ஷோபாவில் உட்காந்து எனக்கு ஒரு காஃபி அப்படின்னாரு. நானும் அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இதான் பாஸ் எனக்கும் ஏசப்பாவுக்கும் இடையே இருக்கிற உறவு. இதை கேட்ட பொழுது நமக்கு முதலாவது அவங்க சொல்லுகிற அந்த அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்ததை போலவே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இங்கே கிறிஸ்து அங்கே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். நீங்கள் நம்பாதிருங்கள், நீங்கள் நம்பாதிருங்கள். தேவ தூதர்கள் வந்து உணவு சாப்பிடுகிறார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் நம்பாதிருங்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் வரும் பொழுது 1000 தூதர்களோடு 1000 பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். இயேசு சொன்னார், தான் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்து பானம் பண்ணின பின்பு இந்த மனுஷகுமாரன் திரும்ப வரும் பொழுது அதை உண்பார். இயேசு உயிரோடு கூட எழும்பின பின்பு சீஷர்களிடத்துல புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்ட பொழுது அவர்கள் தேனையும் சில மீன்களையும் கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. அதே போல அவர் கடற்கரை அருகில்
தன்னுடைய சீஷனுக்காக காத்திருந்த பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவரிடத்துல ஒண்ணுமில்லை. ஆனால் இங்கே அவர் கரி நெருப்பின் மேல் மீனையும் அப்பத்தையும் வைத்திருந்தார் என்று அவர்கள் கண்டார்கள். அதை தான் சீஷர்கள் வந்து புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக நான் சொல்லுகிறேன், இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார், இந்த அறை வீட்டில் இருக்கிறார், அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அங்கே அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். அதற்குத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். இதை மாம்சமான மனுக்குலம், அதாவது எல்லாரும் காண்பார். எவ்ரிபடி, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட். எல்லாரும் ஏகமாய் காண்பார்கள். அந்த மகிமை வெளியரங்கம் ஆகும் பொழுது காண்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ரகசிய வருகை வந்த பின்பு 7 வருடம் கழித்து பகிரங்கமாய் அவர் வருவார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ரகசிய வருகை குறித்து மிக பிரபலமாக சொல்லாவிட்டாலும் சில அர்த்தங்களில், சில வசனங்களில் ஆண்டவர் அதை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும் என்று சீஷர்கள் கேட்ட பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே ரொம்ப தெளிவாக ரகசிய வருகை குறித்து சில குறிப்புகளை, சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை காண முடியும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்ப அந்த மகிமை வெளியரங்கம் ஆகிற வரை நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறது, இவர்கள் சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது நாங்கள் நம்பாதபடி வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேதாகமம் எப்பொழுதும் உண்மையை சொல்லும், பொய்யை சொல்லாது. நாம் பல காரியங்களை துர்வ உபதேசத்துல இப்பொழுது கள்ள உபதேசிகள் நிறைய பேர் பெருகிவிட்டார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும், எங்களைத்தான் ஆண்டவர் அப்படி தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1,44,000 பேர், 12,000 பேர் யூதர்கள், 12,000 பேர் நப்தலி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம், யோசேப்பின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறது. 12,000 என்றெல்லாம் இருக்கிறது. இசாகார் கோத்திரம் 12,000 என்று இருக்கிறது. அப்ப நாம இந்த கோத்திரங்களை நாம் திரும்பி உற்று கவனித்து பார்த்தால், அப்ப இவங்க சொல்றாங்களே, இந்த ஒரு குறிப்பிட்டவர்கள் நாங்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போவதற்கு தகுதியானவர்கள், எங்களை தான் ஆண்டவர் இந்த 1,44,000 பேரோடு நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இதுவரை நமக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கெங்கே அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த கள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய பேருண்மை இருக்கிறது. இந்தியாவிலே நிறைய யூதர்கள் யூத மார்க்கத்தை, அதாவது தழுவினவர்கள் அல்ல, யூத கோத்திரத்தா அவர்கள் இங்கே இந்தியாவில் ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா போன்ற இடங்களில் அவர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு கிபி 100ஆம் ஆண்டுக்கு 150 ஆண்டுக்கு பின்பு இந்த சம்பவங்கள் நடந்திருப்பதாக இப்பொழுது கள ஆய்வு நிறுவனங்கள் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். அது அதிர்ச்சியான செய்தி என்ன? மணிப்பூரில் இருக்கிற ஜனங்கள் இசாக்கார் என்னும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அறியப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களில் மூதாதையர்கள், அவர்கள் பின்பற்றி வந்த வழிமுறைகள், மூதாதையர்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், சமீபத்தில் அதை ஆராய்ச்சி கண்டுபிடித்த பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து வந்து இங்கே குடியமர்ந்த போது அவர்கள் வைத்திருக்கிற அந்த புத்தகம், அந்த பஞ்சாகமும் என்று சொல்லுகிறோமே,
ஆதியாகமும், ஏத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகங்களை தழுவின அந்த புத்தகங்கள் அவர்களிடத்துல தோல் சுருளாக இருக்கிறது. இதை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் 300 பேர் என்று நினைக்கிறேன். அவர்கள் அந்த பஸ்கா, அவர்களுடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆதலால் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். அது எல்லாரும் காணும்படி இருக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அவருடைய மகிமை எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அதை காண்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அப்படி ஆயத்தம் உள்ளவர்களை தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு வரும்பொழுது அழைத்து கொண்டு போவார். ஆதலால் நீங்களும் நானும் சோர்ந்து போகாதபடி தைரியத்தோடு அவர் சமூகத்தில் முன்னேறுவோமாக. ஆமென்.